கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தமாய் அவருடைய கூடாரத்திலே நான் வானந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலம் மானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆமேனப்பா. தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் எங்களுக்கு பரிசுத்த தேவ நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி தகப்பனே. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுங்க, நீர் பேசுங்க. ஆமேன். தலைமுறை தலைமுறைக்கும் அவர்தான் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் நம்மளுடைய ஸ்தானத்திலே ஆண்டவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த மாதத்திலே. ஆமென். அவர் வானத்தை நிலைப்படுத்தினவர், பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர், சமுத்திரத்தின் அலையை அடக்கினவர். ஆமென். இப்பூமி எங்கும் அவருடைய மகிமையினால் நம்முடைய வசனத்தினாலும் நிரப்பின தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தந்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தந்து, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி, தள்ளாடுகிற எல்லா வித கைகளை திடப்படுத்தி நம்மளை இம்மட்டுமாய் பாதுகாத்த சத்துருவின் எல்லா போராட்டங்களுக்கும் நிந்தைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நம்மளை விலக்கி காத்து ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன் என்று தப்புவித்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று இம்மட்டுமாய் நடத்துகிறவர் அவர் மாத்திரம்தான். ஆமென். அப்படியாய் நம்மளை இம்மட்டுமாய் கரை சேர்த்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்றால், மறுபடியுமாய் உங்கள் ஸ்தானத்திலே நிலைநிறுத்துகிற தேவனாய், உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி பானபாத்திரக்காரனுக்கு எப்படி யோசேப்பு வந்து அந்த பானபாத்திரன் சொன்னது போல எகிப்து ராஜா வந்து, எகிப்து அதிபதி எப்படி வந்து ஜெனிசிஸ்ல நம்ம 40:13 பார்க்கும்போது, ஆதியாகத்துல, அதாவது 3 நாளுக்குள்ளாக பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவாராக. ஆமென். இதே போலதான் உங்களையும் ஆண்டவர் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆமேன் என்றாகும். ஆமேன். உங்களுடைய தலையையும் நீங்கள் இழந்து போன ஸ்தானத்தை, நீங்கள் இழந்து போன இடத்தை ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் கொடுக்கும்படியா, ஒரு படிப்பிலையா, உயர்விலையா, பிள்ளைகளுடைய சபையிலே எங்க இருந்தாலும் ஆண்டவர் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். எப்படி யோசேப்பையும் ஆண்டவர் எப்படி அதிகாரியாக அதிபதியாக வைத்தது போல உங்களையும் அதிபதியாக ஆண்டவர் வைப்பார் இந்த மாதத்திலே. ஆமென். நீங்கள் விசுவாசிங்க. எத்தனையோ பேர் உங்களை இழிவாக பேசியிருக்கலாம். இவனுடைய ஞானத்துக்கா, இவனுடைய அறிவுக்கா உங்களை பிசிக்கலாக இட போட்டிருக்கலாம். உங்களுக்கு எந்த இமோஷனல், எந்த வித மெண்டல், இவங்களுக்கு ஞானமே இல்லைன்னு உங்களை குறிச்சிக்கலாம், அசிங்கமா பேசியிருக்கலாம், ஞானம் இல்லை, அறிவு இல்லை, கேவலமா நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு உயர்வை தருவேன், உன்னுடைய ஸ்தானத்தை மேன்மைப்படுத்துவேன் என்றால் மேன்மைப்படுத்தினதுதான். ஆமென். மோசைக்கு சொன்னவர், உன்னை ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமென் என்று சொன்னது போல யோசேப்பையும் ஆண்டவர், ஜோசப்பையும் ஆண்டவர்
எந்த விதத்திலும் ஆண்டவர் தலை கவிழ்ந்து போகாதபடி மக்களை நடத்தும் பொழுது, அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் தலையை நிமிர்த்தின தேவனாய் இருக்கிற உங்களுடைய தலையும் ஆண்டவர் நிமிர்த்துவார். இந்த மாதத்தில் இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எழுப்பி கட்டுகிற தேவன் அவர் மாத்திரம்தான். ஆமென். பாருங்க, எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் பணிவிடைக்காரன் பெரியவனா, பணி செய்கிறவன் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவன் பெரியவனான்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் பந்தியில இருக்கிறவரை விட பணிவிடை செய்தார். அப்ப நம்ம கத்துக்கிற ஒன்று, எத்தனை உயர்வுகள் வந்தாலும் அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது அவன் தாழ்மையாக அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தை விட்டு நீங்காதபடி, அவருடைய சாமுவேல் எப்படி ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு நீங்கவில்லை என்று பார்க்கிறோமோ, ஆமென், அதே போல ஆண்டவர் ஜோசுவா தன்னுடைய கூடாரத்தில் ஆண்டவருடைய கூடாரத்திலேயே தங்கி இருந்ததை போல, அதே போல நாமும் அவருடைய வேலைகளை செய்கிற பணிவிடை செய்கிறவர்களாக அவருக்காக ஓடி உழைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். ஆமென். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். அவர் மாத்திரம்தான் எல்லாவித கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் விலைக்கு நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன் என்றால் அவர் மாத்திரம்தான் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுடைய தலையை நிமிர்த்துவார். ஆமென். இப்ப பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் அமெரிக்காவில் அழிஞ்சு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ வீடுகளை காணோம் இந்த நாளில். ஆனாலும் நமக்கு வீடு வாசலை தந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்திருக்கிற தேவனாய் இருக்கிற எல்லா நாடுகளை பார்க்கும் பொழுது, எத்தனையோ நாடுகளை பார்க்கும்போது பஞ்சத்தினாலும் பட்டினாலும் கிடக்கிற வாடுகிற மக்களை பார்க்கிறோம். ஆனா அவர்களுக்கு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த மாதத்திலே அமெரிக்காவில் பாருங்க, மெக்சிகோவா இருக்கட்டும், ஜெனிவாவா இருக்கட்டும், ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்து ஒரு சட்டத்தில் ஒரு மாறுதலை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சட்டத்தை மாற்றி எழுதுகிறார் தகப்பன் அவர் என்றால் அவர் மாத்திரம்தான். ஆமென். அதுபோல நம்மளுடைய தலையெழுத்தை சிலுவையிலே ஆண்டவர் குலைத்து மீண்டுமாய் ஆண்டவர் அந்த சிலுவையிலே அரைந்து ஆணி அடித்து நமக்கு வெற்றி சிறந்த தேவன், பரலோகத்தின் நாமங்கள் எழுதப்பட்ட தேவன். ஆமென். அப்பேற்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து கவலைப்படாதபடி ஆமென் அவரோடு நடப்போம். இந்த மெக்சிகோவிலையும் ஆமென் ஜெனிவாவிலையும் ஒரு சட்டத்தை திருத்தி எழுதுவார். ஆமென். அதை நீங்க கண்கள் கூட நாம் பார்க்க முடியும். அதே போல ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவருக்காக நம்ம ஓடுவோம். நம் சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி சங்கீதம் 23:5 அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார் என்று சொன்னது போல அவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். சத்துருக்கள் அதை காண்பார்கள். ஆமென். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தவை. அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்துவார். ஆமென். அவர் எல்லாருடைய ஜனங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய கண்ணீரை துடைத்து நிந்தைகள் இல்லாதபடி பூமியிலும் இல்லாதபடி அவர் சமாதானத்தை காணும்படி செய்வார். தலைமுறைக்கு சமாதானத்தை காணும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருக்காக நிற்போம். உழைங்க, ஓடுங்க. இல்லாதவர்களை இருக்கிறவைகளை அழைக்கிறவர். அவருடைய எல்லாவித தடைகளை நீக்கி அவன் எல்லாத்தையும் உங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். உயர்ந்த காரியங்களை செய்கிற தேவன், மங்கிய திரி அணையாதவர். ஆமென். அவர் அப்படிப்பட்ட தேவன். எந்த நிலையில விழுந்து போனாலும் மீண்டுமாய் அவரை எழுப்பி நம்மளை கட்டி அவர் ஸ்தானத்துக்கு நிலைநிறுத்தி அவருடைய மகிமைக்காக நாம் ஓடும் பொழுது அவர் சன்னிதானத்திலே ஆமென் நாம் எப்பொழுதும் நாட்டப்பட்ட ஒளிவு மர கன்றுகளை போல செழித்து உங்களுடைய சந்ததியும் வளர்வார்கள். ஆமென். அவர் சமூகத்தை விட்டு பிரியாதபடி எல்லா நேரமும் அவருடைய வசனங்களை தியானிங்க, ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, அவருக்காக நிலை நிற்குங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒன்றொன்றுக்கு நம்ம சின்ன வார்த்தையில கீழ்ப்படியும் பொழுது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் உங்களுடைய தலையை நிமிர்த்தி உங்களுடைய ஸ்தானத்திலே மேன்மையை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருக்காக நிற்போம், அவருக்காக வாழுவோம், அவருக்காக ஓடுவோம். நம்ம ஓடுகிற ஓட்டத்திலே ஜெயமாக முடிக்க ஆண்டவர் உறுதுணை செய்வாராக. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும் பொழுது எந்தவித கவலைகள் இல்லாதபடி நாம் வாழுவோம். நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று சொன்னது கூட அந்த பலனை காத்துக்கொள்ளுங்க. சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் தலையை மீண்டுமாய் உயர்த்தி மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிறுத்தி உங்கள் பேரை பெருமைப்படுத்தி ஆமென் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக அவர் பாடுபடுவார். அவர் நிற்பார். ஆமென். உங்கள் பட்சத்திலே உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் பட்சத்தில் இருந்து பேசுவார், உங்களுக்கு சகாயம் செய்வார். ஆமென். இவ்வளவு அருகிலே ஒரு கொண்ட ஜனம் யார்? இவ்வளவு அருகிலே சமீபமாக தெய்வமாக கொண்ட ஜனம் யார்? நீங்களும் நானும் மாத்திரம் தானே. அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் யாவையும் செய்து முடிப்பார். தடைகளை நீக்குவார். ஆமென்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.